Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா HSR லேஅவுட் ஹோட்டல் தீர்த்தஹள்ளி பக்கா நாட்டி ஸ்டைல் நான் வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். இதில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி கோம்போ 349 இருக்கு. இங்கே வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரைடே அண்ட் சண்டே ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க, ஈவினிங் ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம புனித் ராஜ்குமார் சாரோட கட் அவுட் வச்சிருக்காங்க ஃபோட்டோ. பியூட்டிஃபுல் ஸ்மைலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுறாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்க என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ரெஸ்டாரண்ட்டோட அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி கோம்போ 349 ஃபார் கிட்ஸ் பிலோ 12 இயர்ஸ்லேருந்து 249 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி சாய்ஸ் ஆஃப் 2 சிக்கன் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. சிக்கன் கபாபு, சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கனு, ஒயிட் ரைஸு, ரசமு, 500 மில்லி வாட்டர் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 349 கோம்போ பேக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோம்போ பேக் தான் வாங்கியிருக்கோம். சிக்கன் கோம்போ பேக்கு 349 இதோட ரேட்டு. இங்கே அலக்காட்லேயும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. தட்டை இட்லி, தோசை, செட் தோசை, அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜில் கிரேவியும் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வாங்கியிருக்க வந்து 349 சிக்கன் கோம்போ பேக். அவ்வளோதான், மட்டன் கோம்போ பேக்லாம் கிடையாது, ஒன்லி சிக்கன் கோம்போ பேக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, 3 ஸ்டார்டர்ஸில் வந்துட்டு எதனா 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். என்னென்ன இருக்குன்னா சிக்கன் கபாபு, சிக்கன் ஃப்ரை, ஒரு சில்லி சிக்கன். இந்த 3 ஸ்டார்டர்ஸில் எதனா 2 தான் உங்களுக்கு. ஸோ வீடியோக்காக நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து ஒயிட் ரைஸு, ரசமு, ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, தயிர் பச்சடி, ஒரு பாட்டில் வந்து ஃப்ரீ, தண்ணி பாட்டில். நம்ம வேறு ரெஸ்டாரண்ட்லலாம் நமக்கு வந்துட்டு அன்லிமிட்டடாக நிறைய இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு திரும்ப வந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து வைக்கிறதே வந்து இந்த கப்பில் தான் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கப்பில். நீங்கள் சாப்பிட்ட பிறகு திரும்ப வந்து கேளுங்க, நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பிலோ 12 இயர்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து 249 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டா தான் தெரியும். டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கபாபு. ஆக்சுவலாக வந்து 2 பீசஸ் வச்சுருக்காங்க. சாப்பிட்ட பிறகு திரும்ப வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான். நான் இன்னொருத்தரையும் சொல்கிறேன், 3 ஸ்டார்டர்ஸ் இருக்குது. பட் வந்து இந்த கோம்போவில் வந்துட்டு 2 தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்டார்டர்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறது அவங்க. நல்லா கிறிஸ்பா இருக்கு. உள்ள வந்து நல்லா ஜூசியா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க கபாபு. டேஸ்ட் நல்லா இருக்கு. கபாபோட டேஸ்ட் நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு கபாபு. நல்லா சாஃப்டா இருக்கு. மசாலா எல்லாம் பாருங்க உள்ள வரைக்கும் ஊறி இருக்கு. நல்ல செமையா இருக்கு சாஃப்ட்னஸ். வந்து சூப்பரா இருக்கு. ஸோ கொஞ்சம் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புளிப்போட சாப்பிடலான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரை. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீப் ஃப்ரை எல்லாம் இல்லை, ஒரு கிரேவி டைப்ல தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவங்க போட்டிருக்க மசாலாவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த பெப்பரோட காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டு அவங்க வேற கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம இந்த ஒயிட் ரைஸோட டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கனு. அதே மாதிரி இது நல்ல ஒரு கிரேவியா இருக்கு. பச்சை மிளகாலாம் நிறைய போட்டு பண்ணியிருப்பாங்க, அப்பதான் இந்த இது வரும் சில்லி சிக்கன். ஸோ சிக்கன் பாருங்க செம்மையா இருக்கு, உண்மையிலே சாஃப்டா இருக்கு. ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த கிரேவியோட அப்படியே டிப் பண்ணி சாப்பிடலாம். நல்லா நிறைய இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு அரைச்சும் போட்டிருக்காங்க. சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாவும் நிறைய வந்து பீசஸ் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. காரஞ்சாரமா இங்க பாருங்க, காரஞ்சாரமா அருமையா இருக்கு. நல்ல இந்த கிரேவியோட சேர்த்து வந்து சாப்பிடுங்க, அப்பதான் அருமையா இருக்கு. சில்லி சிக்கன் மட்டும் உண்மையிலே மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். நீங்க வந்தீங்கன்னா கூட 3 ஸ்டார்டர்ஸ்ல வந்து இது சூஸ் பண்ணிக்கோங்க, சில்லி சிக்கனு. நல்லா அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து இன்னமும் வாயில இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெயின் இது பிரியாணி பார்க்கலாம். சாதம் நல்லா சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி ஆயிலும் கம்மியா தான் போட்டு பண்ணியிருக்காங்க. பிரியாணி வந்து இப்படி பண்ணும் போதே நமக்கு அந்த ஃபிளேவர் வந்து தெரியுது நல்லா. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே அருமையா இருக்கு. பிரியாணி டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. சிக்கன் பீசஸ் பாருங்க, செம்ம சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. சரி, இவங்க ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடய நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துடலாம். சாம்பார் மாதிரி இருக்கு. இது போட்டா வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது. இதை நம்ம இதோட ஆட் பண்ணனா அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து கெட்டுடும். அது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கு டேஸ்ட். ஸோ இது அப்படியே சாப்பிடலாம். சில்லி சிக்கனோட சேர்த்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு இந்த சில்லி சிக்கன். பிரியாணியோட அந்த கிரேவி சேர்த்து சாப்பிடும் போது அமிர்த மாதிரி இருக்குது. அவ்வளவு அருமையா இருக்கு. உண்மையே சூப்பரா இருக்கு. ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம். இது அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால திரும்ப வந்து கேட்டுக்கோ எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. சுடு சுடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி வந்து 4 months தான் இருக்குது. இது வந்து 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குது. நடுவில் வந்து 4 to 6 வந்து பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீர் தோசை வந்து தனியாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது கூட வந்துட்டு ஒரு முட்டை மசாலாவும் சேர்த்து வாங்கியிருக்கோம். 2 முட்டை கொடுக்குறாங்க, ஆஃபாக கட் பண்ணிட்டு. 2 முட்டைன்னா 2 முழு முட்டை. ஸோ 4 pieces இருந்துச்சு. அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்டார்டர்ஸ்லாம் சாப்பிட முடியாது. அதனால நீர் தோசையோட அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிட்றேன். ஏன்னா ஸ்டார்டர்ஸ் வருது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் வந்து நீர் தோசை. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க நீர் தோசை. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டாச்சு. ஒயிட் ரைஸு ரசம் வந்து ஃபைனலாக. சரி, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த சிக்கன் கிரேவியோட சேர்த்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு. ஸோ ஒயிட் ரைஸு ரசம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோம்போ பேக்கோடயே இருக்குது, ஒயிட் ரைஸ் ரசம். ரசம் டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் குக் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ரைஸ் வந்து வரைச்ச மாதிரி இருக்கு. ரசம் சாப்பாடுக்கெலாம் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரசம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.